17ஆம் வசனத்துல எலிசா அந்த கேயாசுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, எலிசா அந்த கேயாசுடைய கண்களை திறக்கும்படி கர்த்தரிடத்துல நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். எந்த அளவுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார் என்பதை அந்த வேலைக்காரன் காணும்படி கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அதே போலதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள் இந்த வழி நடந்து போகையில ஆண்டவர் தான் அவங்க கூட இருக்கிறார் என்று அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை திறந்தார் என்று, அவர்தான் ஜீவனுள்ள தேவன், மெய்யாகவே அவர் உயிரோடு எழுந்தார் என்று அறியும்படிக்கு, அற்புதங்களை செய்கிறவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று அறியும்படிக்கு, அவர்களை தப்புவிக்க வந்த தேவன், உலக இரட்சகர் அவர்களோடு கூட தான் இருக்கிறார் என்று அறியும்படிக்கு அவருடைய கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த எழுப்புதலின் காரியம் எதை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னா, அதே 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவங்களை கடிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் தேவன் இவர்களை கடிந்து கொள்ளுகிறாருன்னா, ஆண்டவர் கூடவே இருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை என்ன பண்ணாங்க, விசுவாசியாத போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நாமளும் நிறைய முறை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம மறந்து போகிறோம். அந்த நேரத்துல புத்தி இல்லாத நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா, மந்த இருதயமாய் காணப்படுகிறது. அநேக நேரத்துல அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு நேரிடும் பொழுது உண்மையாவே நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை மறந்துடுறோம், வசனத்தை மறந்துடுறோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம மறந்து போகிறோம். அந்த மாதிரியான நேரத்துல தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்பொழுது நாம தேவனை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனோடு தான் இருக்கிறார் என்று நம்ம உள்ளத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன மாற்றத்தை தேவன் தருகிறார் தெரியுமா? அதே 45ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, ஹல்லேலூயா. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருந்த நமக்கு இந்த உயிர் தேடுதலின் செய்தி எதை தருகிறது என்று சொன்னால், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். இந்த வாக்கு தத்தங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு, இந்த வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய மனதை திறக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவே நம்ம அப்போஸ்தலர் காரியத்துல நம்ம வாசிக்கும் போது 16:14 நம்ம பார்க்கும்போது, பவுல் பேசின போது நீதியாருடைய இருதயத்தை ஆவியானவர் திறந்து கொடுத்தார். அந்த வசனமானது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள, அது ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரா, அது ஏற்றுக்கொள்ளும்படி நம்மளுடைய மனதை திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் அறியும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்துல நம்ம அதை அங்கீகரிக்கும் பொழுது நம்மளுடைய மனதை மாற்றுகிற தேவனாய் அவரை காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த புத்தி இல்லாத மந்த இருதயத்தை தேவன் எடுத்து போட்டு அவருடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய வசனங்களை நாம் விசுவாசிக்கும்படியான அந்த இருதயத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டுமானால், எந்த காரியங்கள் நம்ம